இறுதியில சிவகங்கை சீமையை முத்துவடுகநாதர் என்பவர் ஆண்டு வந்தாரு. அவர் எதிரிகளால கொல்லப்படவே அவருடைய மனைவியான வீரவேலு நாச்சியார் தன்னுடைய படைத்தளபதிகளான மருது சகோதரர்களோட உதவியோட அரியாக்குறிச்சி வழியா தப்பிச்சு போனாங்க. வெள்ளையர்களோட படை அவங்கள தேடி அலைஞ்சு தெரிஞ்சது. அப்படி அவங்கள தேடி போகின்ற வழியில ஆடு மேய்க்கின்ற பெண்ணை பார்த்து வெள்ளையர்கள் அவரிடம் அரசியை பத்தி விசாரிச்சாங்க. வேலு நாச்சியார் பத்தி தெரிஞ்சிருந்தும் தகவல் சொல்ல அந்த பெண் மறுக்கவே அடுத்த கணமே அவளுடைய தலையை துண்டாக்கிட்டாங்க. அந்த பெண் அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறா. தகவல் தெரிஞ்சு அங்கு வந்த வேலு நாச்சியார் அவளுக்காக உயிர் தியாகம் செய்த அந்த பெண்ணுக்கு வீரக்கல் ஒண்ணு நட்டு வழிபட தொடங்கினா. தன்னோட திருமாங்கல்யத்தையே முதல் காணிக்கையாகவும் அவளுக்கு அணிவிச்சு அஞ்சலி செலுத்தினாங்க. வெட்டுப்பட்ட உடையால் தான் வெட்டுடையாளாக மாறி இன்றளவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். இறுக்கமான கண்களோடும் கருணை பொங்கும் முகத்தோடும் தன்னை தேடி வர பக்தர்களின் குறைகளை தீர்க்கின்றாள் இந்த அம்மன். வலது காலை மடக்கி இடது காலை தூக்கி கம்பீரமா 8 கைகளோட காட்சி அளிக்கிறாள்.